ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் கிச்சன். இன்றைக்கி நம்ம கார்டன் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே பாரம்பரியமான ரொம்ப அட்டகாசமான சுவை கொண்ட வடை குழம்பு. இந்த சுவையான பாரம்பரியமான வடை குழம்பை ரொம்ப சுலபமாக அட்டகாசமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வடை குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை இந்த மாதிரி கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சும்மா நார்மலாக பச்சை தண்ணியிலேயே ஊற வச்சுக்கோங்க. இப்போது இந்த பருப்பை மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 சுற்று சுற்றிட்டு வந்துடணும். அதாவது தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம பருப்பு வடைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தான் நல்லா அப்படி பரப்பரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி எதுவும் சேர்க்காம இப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, இப்படி பரப்பரன்னு தான் இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச தண்ணி, பருப்பை ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, அதை நம்ம குழம்புல சேர்க்கணும். இப்போது மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் இந்த மாதிரி ஒரு சில் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு சும்மா தோலோடய எடுத்துக்கோங்க. ஒரு 7 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 10 சின்ன வெங்காயம். இப்போ இதெல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மசாலாவை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தையும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இது நமக்கு வடையில் சேர்க்கறதுக்காக. அதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது வடை குழம்புக்கு, அதனால நெல்லிக்காய் அளவுக்கு நீங்கள் எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, அதாவது பல்லாரியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் ரெண்டையும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறலாம். இப்போ வடையை பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து இப்படி கையில் வச்சு லேசாக அப்படி தட்டுங்க, அவ்வளோதான். அப்படி போட்டுடலாம் எண்ணெயில். லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி போட்டுற வேண்டியதான். இதே மாதிரி எல்லா வடையும் தட்டிடலாம். பார்த்து மெதுவாக அப்படி உள்ளே தள்ளி வைங்க. மேலே தள்ளி போட்டிங்கன்னா மேலே தெரிக்கும். இப்படி பார்த்து வைங்க. இப்போ இந்த வடைகள் பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துடக்கூடாது, போட்டுட்டு உடனே திருப்பி போட்டுறணும். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ எல்லா வடையும் இப்படி தட்டி போட்ட உடனேயே இந்த மாதிரி திருப்பி போட்டோம்னா நமக்கு சரியாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மட்டும் அது ஃப்ரை ஆனால் போதும், ரொம்ப ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடக்கூடாது, மொறுன்னு. இந்த மாதிரி செய்யும் போது தான் நம்ம குழம்புல போடும்போது குழம்பை நல்லா இந்த வடை உறிஞ்சும், அதனால தான். இப்போ இந்த சைடு திருப்பி போட்டாச்சு. இப்போ உடனே எடுத்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு ரெடியானால் போதும், ரொம்ப ரெடியாகணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, இப்போ எடுத்துடலாம். சும்மா லேசாக எண்ணெயில் இருந்தால் போதும். இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி அடுத்த பேட்சையும் போட்டுடலாம். இப்போ பாருங்க, வடையெல்லாம் அழகாக பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிடலாம். இப்போது மீதி இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம குழம்ப தாளிச்சிட போகிறோம். எண்ணெய் சூடாக தான் இருக்குது. இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க.
கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறலாம். வெந்தயமும் பொரியட்டும். இப்போ நம்ம ஒரு 7 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நேராக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்துருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துடலாம். நம்ம வடையில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துக்கிட்டு சேர்க்கணும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு கோல்டன் ப்ரௌனாக. இப்போ நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். அதாவது ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கிக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அப்போ தான் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரை இப்படி இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். அப்படியே சேர்த்துக்கிறலாம். அப்படியே எண்ணெயில் 2 பரட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது குழம்பு ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறலாம். இப்போது ஃப்ளேமை நல்லா கம்ப்ளீட்டாக மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மசாலா நல்லா வேகிற வரை இப்படி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த தேங்காய் பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா புளி தண்ணியை சேர்த்துக்கிறலாம். அப்படியே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறலாம். அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டால் சரியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ குழம்ப மறுபடியும் மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வடையை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வடைகளெல்லாம் சேர்த்துடலாம். வடைகளை சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். சும்மா ஒரு 1 நிமிஷம் மட்டும் வடை வந்து வேகட்டும். இப்போ பாருங்கள், சரியாக 1 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் அப்படியே குழம்புல தெளிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், வடையெல்லாம் சூப்பராக தயாராகிடுச்சு. அதாவது நீங்கள் வடைகளை போட்ட உடனே அடிக்கடி கலந்து விடவே கூடாது. அப்படியே விட்டுறணும். அப்படியே வச்சு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே மூடி வச்சு 1 நிமிஷத்துக்கு விட்டுறணும். அதை கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்போ தான் நமக்கு வடை வந்து உடையாமல் பர்ஃபெக்டாக வடையும் குழம்புமா கிடைக்கும். இந்த மாதிரி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட அட்டகாசமான வடை குழம்பு வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த பாரம்பரிய சுவை கொண்ட வடை குழம்பை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கார்டன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.